அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பேசுகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெறும் நெற்றியில் குங்குமம் வைக்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். அப்போ வெறும் நெற்றியில் குங்குமம் வைக்கிறதுனா என்ன? வெறும் நெற்றினா விபூதி பூசிய பிறகு குங்குமம் வைக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கும். சும்மா சாதாரணமாக குங்குமம் வைப்போம், அப்படி இருக்கும். இதில் என்ன தப்பு சரி அப்படின்னும், எல்லா கோவில், முருகன் கோவில் இது மாதிரி மற்ற கோவிலில் கிடைக்கக்கூடிய பிரசாதங்கள் குங்குமங்கிறது வேறு. ரொம்ப உக்கிரமான தெய்வங்கள், அதாவது காளி, முக்கியமாக சொல்கிறதே இந்த காளி தான். இந்த காளி மாதிரி ரொம்ப உக்கிரமான ஆலயங்களில் கொடுக்கக்கூடிய குங்குமம், இந்த குங்குமத்தை நம்ம வெறுமனே நெத்தியில் வைக்கலாமா வைக்கக்கூடாதாங்கிறது தான் இது ஒரு நேயருடைய கேள்வி. இப்போ இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது மாதிரி வைக்கிறது தவறு தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக ஒரு சிவன் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்கே போனோடனே நம்ம அம்பாள் வழிபட மாட்டோம். அம்பாளுக்கு முன்னாடி சிவன் வழிபடுவோம். சிவனுக்கு திருநீர் கொடுத்தாங்கன்னா அந்த திருநீருக்கு அப்புறம் தான் திருப்பி அம்பாளுக்கு அதே புரோகிதர் பூஜை பண்ணி நமக்கு குங்குமம் கொடுப்பாரு. இது எதனால் அப்படின்றத நான் இப்போ ஒரு விளக்கம் கொடுக்குறேன். அதாவது அம்பாளுடைய கோபம், அம்பாள் ஆக்ரோஷமாக இருக்கும்போது நமக்கு தெரியும், காளியாக அவங்க தாண்டவம் ஆடி கோபமாக அந்த பூமியில் கால் வைக்கும்போது அந்த கால் பூமியில் பட்டால் பூமி பிளந்துரும், நொறுங்கிருங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும்போது அந்த சிவன் காலடியில் படுத்த உடனே அவங்களோட கோபத்தை தாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தாங்கியிருப்பார். அதான் காளியோட படம் பார்க்கும்போது அந்த காலடியில் சிவன் கிடப்பார். அவங்களோட கோபத்தை தாங்கக்கூடியவர் அவர். அதுதான் இதோட இப்போ இந்த உண்மை உங்களுக்கு என்ன விஷயங்கிறது ஓரளவுக்கு விளங்கியிருக்கும். அதாவது திருநீருங்கிற அந்த சிவன் குங்குமம் வச்சதுக்கு பிறகு தான் காளி கோவில், அதுவும் உக்கிரமான காளி இது மாதிரி கோவிலுக்கு போகும்போது அங்கே பூசாரிங்க வெறுமனே குங்குமம் கொடுக்குறாங்கன்னா அது விவரம் தெரியாத சில இடத்துல கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல விவரம் தெரிஞ்சவங்க எங்கேயுமே எந்த கோவிலுக்கு போனாலுமே பார்த்திங்கன்னா விபூதி குங்குமம் தான் கொடுப்பாங்க. அந்த விபூதியை இட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே குங்குமம் வைக்கிறது ஒரு நல்ல பழக்கம். இதுதான் ஒரு முறை. சில பேர் அது நெத்தியில் 3 பட்டை போடுறவங்க இருக்காங்க, சின்னதாக விபூதி பூசிக்கிறவங்க இருக்காங்க. பொதுவாக என்னென்னா விபூதிக்கு பிறகு குங்குமம் வச்சா அந்த உக்கிரமான காளி போன்ற தெய்வங்களுடைய அந்த சக்தி, அதோட உக்கிரம் கொஞ்சம் நம்மளை பாதிக்காமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது நல்ல விஷயத்துக்கு தானே, அது ஒரு பிரசாதம் தானே, குங்குமம் நல்ல விஷயம்தான். இருந்தாலும் அதோட சக்தியை தாங்கக்கூடிய வலிமை நமக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்குது. அதனால் அந்த அம்பாளுடைய உக்கிரம், அவங்களோட அந்த சக்தியை நம்ம முழுசாக தாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக விபூதியை பூசி அதற்கு மேல் குங்குமம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல முறை. நன்றி, வணக்கம்.